Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நாம MS Wordல installed template பத்தி பார்க்க போறோம். அது என்ன install template? வாங்க பார்க்கலாம். முதல்ல Word ஓபன் பண்ணிக்கலாம். All programs, Microsoft Office, MS Word 2007 நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ டிஃபால்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ கொடுங்க. செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். டெம்ப்ளேட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு வந்து நமக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் அதில் இன்சர்ட் பண்ணால் போதும், அந்த ஃபார்மேட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட்ஸில் டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க அந்த டெம்ப்ளேட்டை இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாமும் நமக்கு தேவையான டெம்ப்ளேட்டை உருவாக்கிக்க முடியும். அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ஏற்கனவே இருக்கிற டெம்ப்ளேட்ஸை எப்படி எடுத்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்துக்குவோம். நான் இந்த ஓரியல் லெட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்லேயே இருக்கட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இதனோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். டாக்குமெண்ட்டோட வியூவை சின்னது பெருசாக ஆக்கிக்க முடியும். அதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற மவுஸ் ஸ்க்ரோலர் மவுஸாக இருந்ததுன்னா அந்த மவுஸுக்கு நடுப்புற ஒரு ரோலர் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஸ்க்ரோல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரோலர் சென்டரில் இருக்கும். இப்போது கண்ட்ரோல் அழுத்திட்டு மவுஸில் நடுப்புற இருக்கிற அந்த ரோலரை முன்னும் பின்னும் நகர்த்தி பாருங்கள். பெருசாகவும் சின்னதாகவும் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஜூம் இல்லையா, இதையும் பண்ணலாம். இந்த கார்னரில் இருக்கிற இந்த ஜூமையும் நாம் நகர்த்தி பார்த்தா நமக்கு தெரியும். ஓகேவா? நம்மளோட வசதிக்கு ஏற்ப அதை நாம் சிறிது பெரிது பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுதான் இன்ஸ்டால்டு கண்டென்ட்டு இருக்கும். நம்ம அந்த இடத்துல மட்டும் டைப் பண்ணால் போதும். இதுதான் அந்த கண்டென்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், டைப் தி சென்டர் கம்பெனி. இங்கே பாருங்கள், இங்கே டைப் த சென்டர் கம்பெனி அப்படின்னு இருக்குது. இதை நாம் எடிட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இது ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இந்த இடத்துல இங்கே உள்ள கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க, எல்லா டெக்ஸ்ட்டும் செலக்ட் ஆகிடும் இதுக்குள்ளே இருக்கிறது. இப்போ அதில் போய்ட்டு கலரை மாற்றிக்கோங்க. இது ஹோம் மெனுவில் ஏன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள், பிளாக் கலரில் மாறிடும். இல்லைன்னா இங்கே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுங்க, கொஞ்சம் போல்டு லெட்டர்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணால் போதும். PGS கம்பெனி. ஓகே, அடுத்ததாக பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டைப் த சென்டர் கம்பெனி அட்ரஸ். ஓகே, சென்னை 72 அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். அடுத்ததாக பாருங்கள், டைப் த சென்டர் ஃபோன் நம்பர் 90XX நம்பர் கொடுத்துருங்க. உங்களோட ஃபோன் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துருங்க. டைப் த சென்டர் மெயில் ஐடி கணித்தமிழ் 123 @gmail.com கொடுத்துருங்க. ஓகே,
இப்போ இது எல்லாத்தையும் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த ஹோம் மெனுவில் பேராகிராஃபில் சென்டர் அலைன்மெண்ட் மிடில் அலைன்மெண்ட்னு இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரோல் இ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் அலைன்மெண்ட்டில் வந்துடும். இங்கே வாங்க, இங்கே வந்துட்டு பிக் த டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வச்சு ஒரு சின்னதாக ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். லெஃப்ட்டு கிளிக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இன்றைக்கி டேட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ட் த நேம் அண்ட் தென் த டைப் த ரெசிப்ட் கம்பெனி நேம் அண்ட் தென் டைப் த ரெசிபியன்ட் அட்ரஸ். இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கு பதிலாக 2 அட்ரஸ் போட்டுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இதில் வர கண்டென்ட்டுக்காக நான் ஏற்கனவே மெயில் மெர்ஜில் நம்ம பார்த்துருப்போம். அதில் இருக்கிறத எடுத்து காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். டு மிஸ்டர் சுரேஷ், இதுதான் 2 அட்ரஸ் போகணும். அதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். இது வந்து லெட்டர் டேட்டு. இந்த கங்க்ராட்ஸ் மிஸ்டர் சுரேஷ் அப்படிங்கிறத இதில் போட்டுக்கிறேன். இதில் இருக்க கண்டென்ட்டுக்காக இந்த கண்டென்ட் எடுத்து காப்பி பண்ணி இதில் போட்டுக்கிறேன். க்ளோசிங்கில் தேங்க்யூ யூ. Control V, Control E. ஸ்பேஸ் பார் வச்சு அழுத்திக்கிறேன். அலைன்மெண்ட்டுக்காக PGS கம்பெனி. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நாம் ஒரு இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்டை நமக்கு ஏற்றது மாதிரி நாம் டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நாம் ஒரு இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்குவோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.